அருணாச்சலம். மாண்புமிகு பேரவைத் தலைவர் அவர்களே, எங்கள் கொங்கு பகுதியின் சுதந்திர போராட்ட வீரர் மாவீரன் தீரன் சின்னமலையுடன் போர்ப்படை தளபதியாக இருந்து போராடி ஆங்கிலேயரால் தூக்கிலிடப்பட்ட மாவீரன் குணாளன் நாடார் அவர்களுக்கும், ஈரோடு மாவட்டத்தின் மொழிப்போர் தியாகி, மக்களுக்காகவே தன்னை அர்ப்பணித்துக் கொண்ட எளிய மாமனிதர், கோபி முன்னாள் சட்டப்பேரவை உறுப்பினர் பெட்டிக்கடை வெங்குடு என அனைவராலும் பாசத்துடன் அழைக்கப்பட்ட கோபி ஜி.பி. வெங்குடு அவர்களுக்கும் ஆகிய இரு பெரும் தியாகிகளுக்கும் முழு உருவச்சிலையுடன் கூடிய கலையரங்கம் அமைத்திட அரசு முன்வருமா என தங்களின் வாயிலாக மாண்புமிகு அமைச்சர் அவர்களை கேட்டுக்கொள்கிறேன். மாண்புமிகு அமைச்சர் அவர்கள். மாண்புமிகு பேரவைத் தலைவர் அவர்களே, கொங்கு சீமையிலே சுதந்திர போராட்டத்திற்காக முதலில் குரல் கொடுத்தவர் மாவீரன் தீரன் சின்னமலை. அவரோடு பல்வேறு தளபதிகள் இணைந்து அன்றைக்கு ஆங்கிலேயர்களை எதிர்த்து போராடியதில் இன்றைக்கு ஏற்கனவே நம்முடைய முதலமைச்சர் அவர்கள் அனுமதி தந்து அங்கே அவருடைய படைத்தலைவர் ஒருவரான பொல்லான் அவர்களுக்கு நினைவிடம் அரங்கம் அமைப்பதற்காக பணிகள் நடைபெற்று வருகிறது. அரசாணை வெளியிடப்பட்டிருக்கிறது. அது விரைவில் அமைப்பதற்கு இடமும் தேர்வு செய்யப்பட்டு விட்டது. அந்த பணி விரைவில் துவங்க இருக்கிறது. அதேபோல நம்முடைய மாண்புமிகு சட்டமன்ற உறுப்பினர் அவர்கள் திரு குணாள நாடார் அவர்களுக்கு மணிமண்டபம் அமைக்கப்படுமா என்று கேட்டிருக்கின்றார்கள். அது குறித்து சமீபத்திலே அவரும் கடிதம் வழங்கியிருக்கின்றார்கள். எனக்கு துறை அது பற்றி ஆய்வு செய்து கொண்டிருக்கிறது. அதேபோல மறைந்த முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் திரு கோபி வெங்குடு அவர்களை பற்றி நாம் அனைவரும் அறிவோம். 96ஆம் ஆண்டு அவரோடு நானும் சட்டமன்ற உறுப்பினராக பணியாற்றிய பசுமையான காலம் நினைவிலே இன்னும் பதிவாக இருக்கிறது. அதே நேரத்திலே நாங்கள்லாம் ஈரோடு மாவட்டத்திலே கழக பணி ஆற்றுகின்ற பொழுது எங்களுக்கெல்லாம் பல்வேறு ஆலோசனை வழங்கி எங்களை எல்லாம் வழிநடத்தியவர். அவரும் மரியாதைக்குரியவர். அது குறித்தும் மாண்புமிகு முதலமைச்சரோடு கலந்து பேசி உரிய நேரத்திலே நிதி நிலைமைக்கேற்ப நடவடிக்கை எடுக்கப்படும்.